அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. தைராய்டு குணமாக சில டிப்ஸுகள் சொல்கிறேன். தைராய்டு குணமாகிறதுக்கு சவ் வந்து தோலை ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கங்க. தோலை நீக்கிடுங்க. மிக்சியில் போட்டு அடிச்சுக்கின்னு தேங்காய் பாலுடன் நாட்டு சர்க்கரை சேர்த்து காலை மாலை 2 வேளை ஒரு வாரத்துக்கு குடிச்சுடுவாங்க. எப்பேற்பட்ட தைராய்டும் நார்மலுக்கு வந்துடும். அதே போல் வந்து நம்ம சீத்தாப்பழி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுடுவாங்க. தைராய்டு குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வந்து 100 கிராம் கல்யாண பூசணி வெள்ளை பூசணிக்காய் எடுத்துங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துங்க. இது ரெண்டையும் மிக்சியில் அடித்து வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் 48 நேரத்தில் குடிச்சுடுவாங்க. தைராய்டு கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் மந்தாரப்பட்டை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுடுவாங்க. தைராய்டு குணமாகிடும். அதே போல் ஒரு டம்ளர் தண்ணியில் ஜீரகத்தை எடுத்து 1 ஸ்பூன் போட்டு வச்சுருங்க. காலையில் எழுந்துச்சி வெறும் வயிற்றில் குடிங்க. அந்த ஜீரகத்தையும் சாப்பிடுங்க. தைராய்டு குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கடற்பாசி சித்தா கடையில் கேட்டிங்கன்னு சொல்லுவாங்க, கடற்பாசி தருவாங்க. அதை கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிக்கலாம். இல்லைன்னா நைட்டில் ஊற வச்சு காலையில் எழுந்துச்சி அந்த தண்ணியை குடிக்கலாம். தைராய்டு குணமாகும். கேன்சர் குணமாக காலையில் துளசி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுடுவாங்க. 48 நேரத்தில் குடிச்சுடுவாங்க. கேன்சர் குணமாகும். கேன்சர் பேஷண்ட் வந்து ஒரு டம்ளர் சுட தண்ணியில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி காலையில் வெறும் வயிற்றில் வாய் கொப்பளிச்சு வாய் கொப்பளிக்கணும். வாய் கொப்பளிச்சிங்கன்னா கேன்சர் செல்கள் உருவாக தடுக்கப்படுகிறது. அதே போல் கிட்னி க்ளீன் ஆகிறதுக்கு சில டிப்ஸுகள் சொல்கிறேன். கிட்னி மாதத்துக்கு 2 டைம் க்ளீன் பண்ணலாம். எப்படின்னா ஒரு 100 கிராம் பீன்ஸ் எடுத்துங்க. துண்டு துண்டாக நறுக்கிடுங்க. நறுக்கிட்டு அதில் உள்ள விதையை எடுத்துருங்க. போட்டு 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி மிக்சியில் அடித்து மாதத்தில் 2 டைம் குடிக்கலாம். 2 டைம் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா கிட்னி சுத்தமாகிடும். அதே போல் ஒரு இளநீர் எடுத்துக்கங்க. தோலை சீவிட்டு கல்கண்டு போட்டு மூடி வச்சுருங்க. காலையில் எழுந்துச்சி அந்த தண்ணி குடிங்க. கிட்னி க்ளீன் ஆகிடும். அதே போல் டயாலிசிஸ் பண்ணியிருப்பாங்க. டயாலிசிஸ் பண்ணி கிட்னி செயல் இருக்கும் நிலையில் இருக்கும். அவங்களாம் வந்து என்ன பண்ணணும், சுரக்காய் ஓட்டை காய வச்சு சாம்பலாக்கி சாம்பலாக்கி அந்த சாம்பலை வந்து மோரில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த கிட்னி செயல்பட ஆரம்பிக்கும். அதே போல் இன்னொரு மூலிகை இருக்குது, சஞ்சீவி இலை அல்லது பூ. இது ரெண்டையும் எதனா பொடி பண்ணி நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த கிட்னி இயங்க ஆரம்பிச்சிடும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.